வணக்கம் மக்களே. இன்றைக்கி நாம் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளுத்துறைன்னு சொல்கிற இடத்துல இருக்கிற அந்த வாவுலிக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த எக்ஸிபிஷனுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு அந்த குளுத்துறை ஜங்ஷன்லேருந்து உள்ளே போகிற வழியில் ரோட்டுக்கு 2 சைட்லேயுமே நிறைய லைட்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய ஸ்டாலுக்கான செட்டப்ஸுமே வச்சுட்டாங்க. நிறைய கடைகளுமே அங்கே எல்லாமே அலோகேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே இன்னைக்கு சுற்றி காமிக்கிறேன். நீங்கள் லெஃப்ட் சைடாக ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்வீட் கடைகள், இந்த தேன் குழல்லாம் போடுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி கடைகள், அது இல்லாமல் பீங்கான் கடைகள், அப்படியும் அந்த செடிகளெல்லாம் விற்கிறதுக்காக எல்லாமே வந்துட்டு இந்த வாவுலிக்காக இப்போவே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் 2 நாளில் அது ஓப்பன் ஆயிரும். இப்போ நம்ம இந்த லக்ஷ்மி தேட்டரை கிராஸ் பண்ணிட்டோம். நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்குறது அந்த பீங்கான் பாத்திரம், அந்த பீங்கான் ப்ரோஸ்லின் ஜாடிகள், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கடைகள். இது மாதிரியான நிறைய கடைகள் வந்துட்டு செய்துகிட்டே இருந்தாங்க, ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக என்னென்னா, நான் அந்த வாவுலி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு போகலான்னு நினச்சேன். பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே போயிட்டு அது எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்குறதுக்காக சும்மா இன்னைக்கு போனேன், என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் நிறைய வேலைகள் முடிச்சுட்டாங்க. நீங்கள் தூரமாக பார்க்குறப்ப தெரிகிறதா அந்த ஆர்ச்சு. இந்த ஆர்ச் வழியாக நம்ம உள்ளே போயிட்டோம் அப்படின்னா அந்த வாவுலியோட என்ட்ரன்ஸ் இருக்குது. நான் ஆக்சுவலாக இன்றைக்கி காலையில் ஒரு 11 மணி அந்த மாதிரி டைமில் போனேன். நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த அடுப்பெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த தேன்குழல் ஸ்வீட்ஸ் எல்லாமே அப்படியே ரெடிமேடாகவே செஞ்சு விற்பாங்க, இங்கே சுட சுட கிடைக்கும். அப்படியே நம்ம கொஞ்சம் மேலே போயிட்டு அங்கேருந்து ரைட்டில் கட் பண்ணி உள்ளே போயிட்டு பார்க்கலாம் அந்த என்ட்ரன்ஸில். அப்படியே நம்ம ஒரு வழியாக அந்த எக்ஸிபிஷன் நடக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே வந்துட்டோம். இந்த இடத்துல தான் அந்த டிக்கெட் கவுண்டர்லாம் இருக்கும். ரைட் சைடில் பார்க்குறது தான் நீங்கள் அந்த டிக்கெட் கவுண்டர். அப்படி நம்ம உள்ளே அந்த என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த கவுண்டர்ஸ் போட்டிருப்பாங்க. ஸ்டால் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ சில கடைகளில் வந்துட்டு அவங்க அந்த டிஸ்பிளேக்கான டாய்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஃபுல்லாகவே நம்ம அந்த நிறைய இந்த ஆர்ட் ஒர்க்கு, நிறைய அந்த பொருட்காட்சியில் இருக்கிற பொருட்கள் நிறையவே டிஸ்பிளேக்கு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இடம் பில்டிங் வந்துட்டு புதுசாக கட்டிகிட்ருக்காங்க. ஸோ இது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஸோ இங்கே உள்ளே தான் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த கை வேலைகள் பொருட்கள் எல்லாமே நிறைய வச்சுருப்பாங்க. ஆர்ட் கேலரி மாதிரி ஃபுல்லாகவே இருக்கும். அப்படி நான் கீழே வந்தாச்சுன்னா அந்த நம்ம எக்ஸிபிஷன் கிரவுண்டுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த ரைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் ரைடு தான் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்குது. ஸோ சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்கான நிறைய ரைட்ஸோட செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் சுற்றி காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமே ஒரு வீடியோ நான் ஷூட் பண்ணுவேன். ஸோ அதில் வந்துட்டு இன்னும் டீட்டெயில்டாக அந்த எக்ஸிபிஷன் ஃபுல்லாகவே காமிக்கிறேன் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு. ஸோ ஒர்க்கு பயங்கரமாக நடந்துட்டு இருந்துச்சு. குமரி மாவட்டத்தில் எல்லா வருஷமுமே இந்த ஃபெஸ்டிவல் டைமில் இந்த மாதிரி நிறைய வாவுலி அப்படின்னாலே, ஏன்னா இங்கே எக்ஸிபிஷன் பார்த்து அதுதான் ரொம்ப மெயினாக இருக்கும். அது ஒரு பெரிய செலிப்ரேஷன் மாதிரி இருக்கும். அது பயங்கர க்ரௌடாகவும் இருக்கும். ஸோ இந்த இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ செட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஜெயிண்ட் வீல் பக்கத்தில் வந்து மரண கிணறு, காரு இதெல்லாமே வந்துட்டு அந்த உள்ளே சுற்றுவாங்கல்ல, ஸோ அதெல்லாம் வந்துட்டு இப்போ ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வருஷம் என்னெல்லாம் புதிய ரைடு வந்திருக்குன்னு தெரியல. ஸோ அது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபுல்லாகவே லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்குமே என்ன புதுசாக ஏதாவது பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். அது
ஸோ அப்படியே நம்ம ஒரு வழியாக ஃபுல்லாகவே சுற்றிட்டேன். ஃபுல்லாக பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் நடந்துகிட்ருக்குது. இது ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வழக்கமாக போய் தெரியும் எனக்கு. ஆனால் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு சொல்லி நான் பார்த்தேன். அந்த எரெக்ஷன் பண்ணுறது, அந்த ஃபிக்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் பார்க்குறதே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அது எல்லாருக்குமே பிடிக்காது, பட் சில பேருக்கு ரொம்பவே பிடிக்கும். அது மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அங்கே நடக்கிறது எல்லாமே வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ பிஸியாக ஒர்க்கு போயிட்டுருக்குது. ஸோ இந்த இடமே எல்லாமே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கவுண்டர்ஸாக இருக்கும். இங்கே வந்துட்டு அந்த வெஜிடபிள்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ அப்படியே நம்ம வெளியே வந்துட்டோம். இந்த சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த டாய் கடைகள் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம அந்த என்ட்ரன்ஸுக்கே வந்துட்டோம். இப்போ நான் போகிற வழியில் அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற இடத்தெல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். அது ஸோ நீங்கள் இங்கே இருக்கிறவங்களுக்கு பக்கத்தில் ஆல்ரெடி க்ராஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். கொஞ்சம் தூரமாக இருக்கவங்களுக்கு அங்கே என்ன இருக்குதுன்னு தெரியாது. ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோ போட்டேன். ஸோ இதுதான் இப்போ உள்ள அப்டேட், பார்த்துக்கோங்க. அப்படி நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு ரோட்டில் உள்ள லெஃப்ட் சைடில் இருக்கிற ஷாப்ஸை காமிக்கிறேன். ஸோ நீங்களும் போயிட்டு வாவோலியில் போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது மாதிரியான இன்னும் நிறைய வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் திஸ் சேனல். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ அண்ட் பை ஃப்ரம் ஜாக்சன்.